பிரைஸ் த லார்ட். மீகா அதிகாரம் 7 இறைவார்த்தை 19. அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார், நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார், நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பாவிகளை தேடி வந்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம். பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுத்தவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நாங்கள் நிறை வாழ்வு அடைய தண்டிக்கப்பட்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நாங்கள் குணமாகும்படி காயப்பட்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் பாவங்களின் பரிகாரியே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் பாவங்களை சுமந்து தீர்த்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்காக கல்வாரியில் சிலுவையில் அறையப்பட்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். குற்றணிக்க பலியாக தம் உயிரை தந்தவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, மரித்த 3ஆம் நாள் கல்லறையிலிருந்து உயிரோடு எழுந்தவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உயிர்த்த 40ஆம் நாள் விண்ணகம் சென்றவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். விண்ணகம் சென்று தாயின் தந்தையின் வலப்பக்கத்தில் வீற்றிருப்பவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சுவாமி, இந்த இரவு பொழுதுலையா எங்களை ஒன்று கூடி ஒரே மனதோடு ஜெபிக்க வைத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, நீ கொடுத்த நிறைவார்த்தையின்படி ஆண்டவரே, அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார், நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார், நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார் என்ற இறைவார்த்தையின்படி இதோ எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, எங்களுடைய அநியாயங்களுக்காக அன்று கல்வாரி மலையில் எங்களுக்காக ரத்தம் சிந்தினவரை, உங்க அன்புக்கு ஈடு இணை இல்லை சுவாமி. நாங்கள் பாவிகள் சுவாமி. தாயில் கர்ப்பத்தில் ஆண்டவரே நாங்கள் உருவாகும் போதே ஆண்டவர் நாங்கள் பாவத்தோடு என் பாவத்தோடு என்னை கருதாங்கினால் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் பாவத்தோடு தான் நான் பிறந்தோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காக அன்று சிலுவை சாவை ஏற்றிரே, உங்க அன்புக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் தீ செயல்களுக்காக ஆண்டவரே, அப்பா, காயப்பட்டீரே, வர்த்திக்கப்பட்டீரே, உங்க அன்புக்கு நன்றி 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 ஆண்டவரே. கோடி கோடி நன்றி அப்பா. நாங்கள் இந்த நாள்லப்பா பாவங்கள் எல்லாம் நீர் ஆழ்கடலில் நீ எரிந்து விடுகிறீரே, அதற்காக எமக்கு நன்றி அப்பா. நன்றி சுவாமி. அப்பா, எங்கள் பாவங்களை மன்னிங்க சுவாமி. அப்பா, நாங்கள் செய்வது என்னவென்று எங்களுக்கே தெரியவில்லைப்பா. எதை செய்ய விரும்புகிறேனோ அதை நான் செய்யவில்லை, எதை வெறுக்கிறேனோ நான் அதையே செய்கிறேன். நான் விரும்பாததை அப்பா நான் செய்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஆனால் அவ்வாறு செய்வது என்னுள் குடிக்கொண்டிருக்கும் பாவமே அப்பா. நான் அல்லப்பா, நான் அல்ல சுவாமி. நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை ஐயா, விரும்பாத தீமையை செய்கிறேன் ஐயா. நான் விரும்பாததை செய்கிறேன் என்றால் நான் அதை நானாக செய்யவில்லை, என்னில் குடிக்கொண்டிருக்கும் பாவமே அதை செய்கிறது ஆண்டவரே. நான் நன்மை செய்ய விரும்பினாலும் என்னால் தீமைதான் செய்ய முடிகிறது. இத்தகைய செயல்முறையை நான் என்னுள்ளே காண்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் ரோமையில வாசிக்கிறோமே சுவாமி. அப்பா, இதோ எங்கள் பாவங்களுக்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. நாளிலப்பா, எங்கள் தீச்செயல்களால் நீங்கள் மிதித்து போடுகிறீரே, அதற்காக நன்றி அப்பா. எங்கள் பாவங்கள் அனைத்தையும் நீர் ஆழ்கடலில் எரிந்து விடுகிறீரே, அதற்காக மக்கள் நன்றி அப்பா. எங்களுக்கு இரக்கம் காட்டுகிறரே, அதற்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிற சுவாமி. அப்பா, அந்த நாள் நாங்கள் மனம் வருந்துகிறோம் சுவாமி. உங்களுக்கு பிரியமில்லாமல் அப்பா உங்களுக்கு அப்பா ஆண்டவரே உங்கள் கட்டளைகளை மீறி நாங்கள் செயல்படுகிறோம் ஆண்டவரே. ஒரு சில நேரங்களில் ஐயா அப்பா எங்களையே மறந்து ஆண்டவரே சப்பா நாங்கள் செய்த பாவங்கள் ஆண்டவரே எங்கள் கண்முன்னே வந்து நிற்கிறது ஐயா. எசராஜா, மனம் இறங்குங்கப்பா. எங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தி மனம் திருந்தி இந்த நாளில்
மன்னிப்பு வேண்டுகிறேன் சுவாமி. அப்பா எங்களுக்காய் ஆண்டவரே கல்வாரியிலப்பா எங்களுடைய பாவங்களுக்காக தானே சுவாமி நீர் அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், காயப்பட்டீர், வர்த்திக்கப்பட்டீர் ஆண்டவரே. எங்களுக்காய் ரத்தம் சிந்தினப்பா, எங்களுக்காய் ஜீவனை கொடுத்தீர் ஆண்டவரே. உங்கள் அன்புக்கு நன்றி ஆண்டவரே. எசராஜா அப்பா இந்த பாவமான உலகில் அப்பா அந்த பொய்யான உலகில் அப்பா ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. அப்பா மனம் இறங்குங்க ஆண்டவரே. எது நல்லது எது உகந்தது என்பது ஆண்டவரே. எசராஜா அப்பா அப்பா நாங்கள் அறிந்து தெரிந்து ஆண்டவரே அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கணும் அப்பா. இது இந்த உலக போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடைவதாக. அப்பொழுது கடவுளன் திருவுளம் ஏது என்பதை நீங்கள் தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது எது உகந்தது அது எது நிறைவானது என்பது உங்களுக்கு வெளிப்படுன்னு சொன்னீங்களப்பா. அப்படியாய் ஆண்டவரே உமது அடிச்சுடலை பற்றி நடக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே அப்பா எது உமக்கு உம்முடைய திருவுளம் என்பதை நாங்கள் தேர்ந்து தெளிந்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. அப்பா இதோ அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை பார்த்து அப்பா நானும் உனக்கு தீர்ப்பிடவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதே என்று சொன்னீங்களப்பா. அதுபோல ஆண்டவரே இயேசுராஜா நாங்கள் இனிமேல் நாங்கள் பாவம் செய்யாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு செயலை செய்யும்போது இது ஆண்டவருக்கு உகந்ததா, இது சரிதானா என்று சொல்லி ஆண்டவரே எங்களை நாங்கள் சோதித்து அறிந்து நாங்கள் அதன்படி செயல்பட நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா இந்த இரவு பொழுதில் ஆண்டவரே எங்களையே நாங்கள் ஒப்பு கொடுக்கிற சுவாமி. அப்பா எங்கள் பாவங்களை மன்னித்து உடைய பிள்ளைகளாய் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.